வெல்கம் டு யுஎஸ் மீடியா. என்னடா உருளைக்கிழங்க தொடச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? கழுவிட்டு தொடச்சிருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, அந்த தட்டையும் தொடச்சி எடுத்துட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள், பீலரும் எடுத்து வச்சுருக்கேன், கத்தி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நம்ம எப்படி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணுற ஒரு ஐட்டமும் என் பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். மற்ற பெரியவங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேன். அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு. உடச்சிட்டு இப்படி தோல் சீவி வைக்கணும். இந்த கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் அப்புறம் நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கழுவி தோலெல்லாம் சீவி உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வறுக்க. கருணக்கிழங்கு வறுக்கிறது வேறு மாதிரி, அது இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்துட்டு தான் அதை போடணும். வீட்டு மிளகாத்தூள் இப்போ நான் நிறைய வச்சுருக்கிறதுனால ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். உப்பு, உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம். ஏன்னா இது உருளைக்கிழங்கு வாயு சம்மந்தப்பட்டது, அதனால் சீரகத்தூள் 1லேருந்து 1.5, மஞ்சத்தூள் ரொம்ப வேண்டாம், கம்மியாக போட்டால் போதும். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி நான் எல்லாத்துலேயும் போடுவேன். அப்போ தான் இந்த குழந்தை விரும்பி சாப்பிடுவா. கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காரமும் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை போடுறது. அப்புறமா தனியாத்தூள் 1 ஸ்பூன். இது நான் பாரிஸ்லேருந்து ஒரிஜினல் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கிற தனியா பவுட்ரு வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒன்று ஒன்றா பெரட்டி எடுக்கணும். இது கூட ஒரு அரை எலுமிச்சைப்பழம். இது புளியெலாம் நம்ம போட போகிறதில்ல, அதனால் நல்லா பிழிஞ்சு விடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி ஊற்றின மாதிரி எந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கலப்போமோ அந்தளவுக்கு கலக்கணும். ஸோ இது கூட ஒரு சின்ன டிப்ஸு, எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் சுட்ட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவேன், லைட்டாக ஊற்றி. இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு இதில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். ஊற்றி எல்லாம் பெரட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புலாம் பார்த்துட்டேன், எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இன்னும் 2 விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இது ஃப்ளேவருக்காக. விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கு மேலே போட வேண்டாம். போட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை நல்லா இப்போ வறுத்தாச்சு, கலந்தாச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு தான் பெரிய பாத்திரமாக எடுத்தேன். ஏன்னா இது அப்போ தான் நல்லா இப்படி போட்டு ரொம்பவும் இதுவாகக்கூடாது மிளகாத்தூள். இப்போ இதை போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதில் இதை அப்படியே ஊறணும். இந்த உப்பு, காரம் எல்லாம், புளிப்பு, நம்ம லெமன் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த புளிப்பு எல்லாம் இதில் அப்படியே ஊறணும். ஸோ ஊற வச்சுட்டு வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வறுக்க போகிறோம். ஓகே, அடுப்பத்தை வச்சு இதை அப்படியே தோசைக்கல்லில் வறுக்கணும். எண்ணெயில் அப்படியே போட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் பிரிஞ்சிரும், அதனால் அதில் போடக்கூடாது. கொஞ்சமாக நமக்கு எண்ணெயும் யூஸ் கம்மியாக இருக்கும். இதுவும் நல்ல குக்காகி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா வறுக்கும்போது காமிக்கிறேன். ஸோ முதல்ல பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்போ பார்த்தாலும் அதை காமிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஸ்ட்ரெயிட்டாக ப்ராசஸிங் காமிக்கிறேன். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கணும், கொஞ்சம் வேகணும். இது வெந்தால் தான் உங்களுக்கு உள்ளெல்லாம் வேகும். ஏன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இது, அதனால் மெலிசா போட்டால் சீக்கிரம் வந்துடும். இது கொஞ்சம் தடிமனாக போட்டால் தான் நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இன்னொன்று எல்லோரும் என்னடா கலர் நிறைய மிளகாத்தூள் இருக்கிற மாதிரி நீ யோசிக்காதீங்க. நான் கஸ்தூரி தான் காஷ்மீரி சில்லி போடுறேன். அதனால தான் இப்படியே சொல்லும்போது வளருது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோ ஃப்ளோவெல்லாம் பேச தெரியாது. இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் அதை போட்டு அப்படியே லைட்டாக ஒன்று ஒட்டக்கூடாது. அப்போ தான் இந்த மிளகாத்தூள் வந்து பிரியாமல் இருக்கும். இந்த பாருங்கள், அப்படி போட்டே லைட்டாக மேலெல்லாம் மிளகாத்தூள் பிரிஞ்சிருக்கு, தெரியுதா? இதை வந்து ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப ஃப்ரை பண்ணாமலும் இருக்கக்கூடாது. இதில் சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. எப்பயுமே குக்கிங்கில் நல்லா இருக்கணும். அதே மாதிரி லவ் பண்ணி சமைங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் லவ் பண்ணணும். நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்றத நான் சாப்பிட்ற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். எடுத்து மூளையில் வைக்கிறதெல்லாம் கிடையாது. நான் வீட்டில் இத்தனை வருஷம் சமைச்சிருக்கேன், அதை தான் உங்களுக்காக காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலை. புதுசாக நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க தான் இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்து சமைப்பாங்க. உடனே தீயை வந்து பெருசு பண்ணக்கூடாதுப்பா, கொஞ்சம் சின்னது பண்ணணும். அப்போ தான் இந்த இது வந்துட்டு அப்பப்போ பெருசு பண்ணணும், அப்பப்போ சின்னது பண்ணணும். அப்படின்னா தீ வந்து கொஞ்சம் ஹை லெவல் பண்ணணும். அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்மால் லெவல் கொண்டு போயிடணும். அப்போ தான் இது வந்து அந்த எண்ணெயும் வந்து பாயில் ஆகும், ப்ளஸ்ஸு நம்ம பொருளும் பாயில் ஆகும். நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு வச்சுருக்கோன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு எண்ணெய் சூடு இருக்கணும். கம்மி பண்ணும்போது எண்ணெய் சூடு குறைஞ்சிரும். அதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். அது கொஞ்சம் இங்கிலீஷ் வளர ஆரம்பிச்சிட்டேன். இப்போதான் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. பாருங்க, வீடியோவை பார்த்துக்கிட்டே சமைச்சா இதுதான் நடக்கணுவாங்க, அங்கங்கே போகுது. பாருங்கள், நல்லா மாறி இருக்கா. இப்போ இதை வந்து நான் எடுத்துருவேன். நல்லா மாறினது தெரியுது பாருங்கள், கலர் இப்படி தெரியுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நான் செய்கிறதும் நான் சொல்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.